Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேகாவின் ஆனந்த் நிர்மலுக்கு ஷாக் கொடுத்த ஹைகோர்ட் கிளை. தாவேகா தலைவர் விஜய் கரூரில் செப்டம்பர் 27 பிரச்சாரம் செய்தார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இது தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தெற்கு மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் மீது கரூர் போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதியழகன், பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். ஆனந்த், நிர்மல்குமாரை போலீசார் தேடுகின்றனர். கைதாவதில் இருந்து தப்பிக்க அவர்கள் இருவரும் முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தனர். நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. மனுதாரர்கள் தரப்பில் வாதிடும்போது கரூர் சம்பவம் திட்டமிட்டு நடந்தது இல்லை, அது ஒரு விபத்து. எங்கள் தொண்டர்களை கொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. போலீசார் தடியடி நடத்தியதால் தான் நெரிசல் ஏற்பட்டது. கூட்டத்தை மேலாண்மை செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் அரசுக்குத்தான் உள்ளது என்று கூறினார். இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. மனுதாரர்கள் சொல்வதற்கு சாட்சிகளோ ஆவணங்களோ இல்லை. ஆனந்தும் நிர்மல்குமாரும் தான் கூட்டத்தை ஏற்பாடு செய்தனர். போலீஸ் விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்கவில்லை. வழியெங்கும் ரோடு ஷோ நடத்தி கரூருக்கு மிகவும் காலதாமதமாக விஜய் வந்தார் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முதலில் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக கூறினர். பின்னர் வந்த நீதிபதிகள் மூத்த IPS அதிகாரி தலைமையில் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணை துவக்க நிலையில் உள்ளதால் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க முடியாது என கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்ய தமிழக போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். மிரட்டி கூட்டணியில் சேர்க்க அவசியமில்லை, ஸ்டாலினுக்கு நயினார் நாகேந்திரன் பதில். ராமநாதபுரத்தில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கரூர் விவகாரத்தை வைத்து யாரையாவது மிரட்டலாமா உருட்டலாமா என பாரதிய ஜனதாவினர் பார்க்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. இதற்கு பதிலளித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை, திமுகவின் திறனற்ற நிர்வாகத்தால் நேர்ந்த தவறை மறைக்க மத்திய அரசின் மீது வீண் பழி போட்டு திசை திருப்ப பார்க்கிறார் முதல்வர் ஸ்டாலின். மேடை ஏறியதும் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதெல்லாம் மத்திய நிதியமைச்சர் வந்ததுமில்லை, நிதி தந்ததுமில்லை என்று எந்த ஒரு அடிப்படையுமின்றி வாய்க்கூசாது பொய் கூறும் முன் சிறிது வரலாற்று பக்கங்களையும் புரட்டி பார்க்கலாமே. கெஜா புயல், மிக்ஜாம் புயலால் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் என பல்வேறு இயற்கை பேரிடர்களால் தமிழகம் அவதியுற்ற போதும் நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஓடோடி வந்தது தங்களுக்கு மறந்துவிட்டதா? பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை பேரிடர் நிதியாக தமிழகத்திற்கு சுமார் 13,000 கோடிக்கு மேல் மத்திய அரசு ஒதுக்கியதை ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள்? மழையிலும் புயலிலும் தமிழக மக்களோடு என்றும் உறுதுணையாக இருக்கும் எங்களுக்கு யாரையும் உருட்டி மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கவோ போலி நாடகங்களை அரங்கேற்ற வேண்டிய அவசியமோ இல்லை. ஒரே இரவில் கரூருக்கு விரைந்த நீங்கள் உங்கள் ஆட்சி பொறுப்பில் கண்ணு கெட்டும் தூரத்தில் இருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் சிவகங்கைக்கும் இன்று வரை செல்லாதது ஏன்? அங்குள்ள மக்களின் கண்ணீரை விட கரூர் செல்வதனால் ஏற்படும் அரசியல் ஆதாயம்தான் தங்களுக்கு பெரிதாகிவிட்டதல்லவா? ஓட்டுக்காக கரூரில் போட்டோஷூட் நாடகமாடும் திமுகவினருக்கு கரூரில் மக்கள் துயரை போக்க விரைந்த மத்திய அரசை குறை கூற எந்த தகுதியும் இல்லை. எவ்வளவு போலி குற்றச்சாட்டுகளை அடுக்கினாலும் முன்னேற்பாடுகளும் முறையான திட்டமிடலும் இல்லாமல் கரூரில் 41 அப்பாவி உயிர்களை பலியிட்டதால் நேர்ந்த இரத்தக்கரை திமுக அரசின் கைகளில் இருந்து என்றும் அகலாது. மக்களை வதைத்து மீண்டும் ஆட்சி ஏறும் தங்கள் பகல் கனவும் என்றும் பலிக்காது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சர்ச் செல்வதை பகுத்தறிவு தடுக்கவில்லையா? ஸ்டாலினுக்கு இந்து முன்னணி கேள்வி. முதல்வர் ஸ்டாலின் மதச்சார்பற்றவராக இல்லை என்று இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. சிவகங்கை அடைக்காட்டூர் இறுதி ஆண்டவ சர்ச்சில் அரசு நிதியில் நடக்கும் புனரமைப்பு பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்துள்ளார். இது அப்பட்டமான மதவாத அரசியல். தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியை கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை என்று பாதிரியார் ஒருவர் பகிரங்கமாக கூறினார். தற்போது மக்கள் வரிப்பணத்தை நிதியாக வழங்கி சர்ச்சுகளில் புனரமைப்பு பணிகள் அரசு சார்பில் நடத்தப்படுகிறது. அதில் ஒரு பணியை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார்.
இந்த அறநிலையத்துறை பிடியில் சிக்கி கோயில்கள் சீரழிகின்றன. பல கோயில்கள் ஒரு கால பூஜைக்கு வழியின்றியுள்ளன. வருவாய் வரும் கோயில்களில் மட்டும் அங்குள்ள நிதியை எடுத்து செலவு செய்துவிட்டு அரசு நிதியில் செய்தது போல் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது. அந்த பணியை கூட முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்த்ததில்லை. அந்நிய மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதோடு நேரடியாக அந்த பண்டிகைகளில் பங்கேற்று மகிழும் ஸ்டாலினை சர்ச்சுக்கு செல்வதும் மத நம்பிக்கைதான் என அவரது பகுத்தறிவு தடுக்கவில்லை. இது பண்டிகை இந்து கோயில்கள் என்றால் மட்டும் அவருக்கு பகுத்தறிவு குறுக்கே வந்து தடுக்கிறது. இஸ்லாமிய மாணவர்கள் 10 பேர் வெளிநாடு சென்று பயில 3.60 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை ஸ்டாலின் வழங்கினார். இதுபோன்ற அவரது நடவடிக்கைகள் அவர் மதச்சார்பற்றவராக இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. முதல்வர் ஸ்டாலின் நடுநிலையோடு நடப்பார் என எதிர்பார்ப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். இந்துக்கள் 85% மேல் இருந்தும் மரியாதை இல்லை. ஆனால் 15%க்கும் குறைவாக உள்ள சிறுபான்மையினரின் ஓட்டுக்காக அவர்களின் ஏவலாளாக திமுக செயல்படுகிறது. இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்துக்களை மதிப்பவருக்கு மட்டுமே ஓட்டளிக்க வேண்டும். அதுதான் வருங்காலத்தில் நமக்கு பாதுகாப்பு என அவர் கூறியுள்ளார். திமுகவில் மேலும் 10 மாவட்ட செயலர்கள், முதல்வர் ஸ்டாலின் திட்டம். திமுகவில் சட்டசபை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து மாவட்ட செயலர்களின் செயல்பாடுகளை கேட்டறிந்துள்ளார். அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலர் கல்யாண சுந்தரம் மாற்றப்பட்டார். கோவை மாநகர மாவட்ட செயலர் கார்த்திக் மாற்றப்பட்டு மாவட்ட பொறுப்பாளராக செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலர் ஆவுடையப்பன் வசமிருந்த சட்டசபை தொகுதிகள் பறிக்கப்பட்டு மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். கிழக்கு மாவட்டத்திற்கு கிரகம்பல் நியமிக்கப்பட்டார். மேலும் சில மாவட்ட செயலர்களை மாற்றவும் மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலர்களை நியமிக்கவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் விருதுநகர் தெற்கு, தென்காசி தெற்கு, ஈரோடு தெற்கு மாவட்ட செயலர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதென்றும் சென்னை தெற்கு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொகுதிகளை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கி 10 மாவட்ட செயலர்கள் கூடுதலாக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதென்றும் திமுக நிர்வாகி ஒருவர் கூறினார். அடித்து ஊற்றப்போகும் கனமழை, 12 மாவட்டங்களுக்கு பரந்த அலர்ட். லிஸ்டில் எந்தெந்த ஊர்? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நேற்று காலை குஜராத் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவியது. பின்னர் புயலாக மாறிய நிலையில் அதற்கு சக்தி என்று பெயரிடப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது தீவிர புயலாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று முதல் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும். நேற்று காலையுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் சென்னை, அடையாறு, வேளச்சேரி, மாதவரம் விமான நிலையம், கொரட்டூர், காசிமேடு, ஆலந்தூர், தண்டையார்பேட்டை, அயப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் தலா 30 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 10 போர் விமானங்கள் தூள். பாகிஸ்தானில் இந்தியா தாண்டவம். 300 கிலோமீட்டர் உள்ளே புகுந்து அடிச்சோம். 93வது விமானப்படை தினத்தையொட்டி விமானப்படையின் சாதனைகள் பற்றி விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசிய அவர், இந்த ஆண்டின் சிறந்த கூட்டு ராணுவ நடவடிக்கை என்றார். இந்த தாக்குதல் நமது விமானப்படையின் வலிமையை வெளிக்காட்டியது. பாகிஸ்தான் வான்வெளியில் நீண்ட தூரம் நுழைந்து தாக்குதல் நடத்தியதற்கான சான்றுகள் நம்மிடம் உள்ளன. பாகிஸ்தானுக்குள் சுமார் 300 கிலோமீட்டர் புகுந்து பந்தாடியது நீண்ட தூர தாக்குதலின் ஹைலைட். பாகிஸ்தானின் 8 முதல் 10 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். அதில் 4 முதல் 5 விமானங்கள் அமெரிக்காவின் F-16 மற்றும் சீனாவின் JF-17 ரக போர் விமானங்களாக இருக்கலாம். ஒரு கண்காணிப்பு விமானத்தையும் தூளாக்கினோம். போர் விமானங்கள் தவிர தரையில் உள்ள டார்கெட்டுகள் மீதும் துல்லிய தாக்குதல் நடத்தி அழிக்கப்பட்டது. 4 இடங்களில் ரேடார்கள், 2 இடங்களில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், 2 ஓடுபாதைகள், ஏர்போர்ட்டில் விமானங்கள் நிறுத்தி வைக்கும் இடமான 3 ஹேங்கர்ஸ், தரையில் இருந்து ஏவுகணை ஏவும் அமைப்பும் அழிக்கப்பட்டன.
பாகிஸ்தானில் உள்ள 11 ராணுவ விமான தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதனால் போரை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்தியாவின் போர் விமானங்களை அழித்ததாக பாகிஸ்தான் சொல்வது கவர்ச்சிகரமான கட்டுக்கதை. இந்தியாவின் 15 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்று அவர்கள் நினைத்தால் நினைத்துக் கொள்ளட்டும். அடுத்த முறை சண்டைக்கு வரும்போது நம்மிடம் 15 போர் விமானங்கள் குறைவாக இருப்பதாக அவர்கள் நினைப்பார்கள். அது அவர்களுக்கு தான் பின்னடைவாகும். ஒரு போர் மிக தெளிவான குறிக்கோளுடன் தொடங்கி விரைவாக முடிவடைந்ததால் அது வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்று விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கூறினார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம், அடிபணிந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள். இதுவரை இல்லாத திருப்பம், இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பயங்கர போர் நடந்து வருகிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் புகுந்து மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது. 1200 பேரை கொன்று குவித்தது. 251 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றது. அன்று வெடித்த போர் இப்போது வரை தீவிரமாக நடக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் இதுவரை 66,500 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர 20 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்தார். இதை ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்தார். ஆனால் ஹமாஸ் தரப்பில் யோசிக்க நேரம் கேட்கப்பட்டது. ஹமாஸ் தரப்பிலிருந்து உடனடியாக நல்ல முடிவு வராத நிலையில் ட்ரம்ப் பரபரப்பு எச்சரிக்கையை விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைதான் டைம். அதற்குள் ஹமாஸ் அமைப்பு அமைதி திட்டத்துக்கு உடன்பட வேண்டும். இது அவர்களுக்கு வழங்கப்படும் கடைசி வாய்ப்பு. இல்லாவிட்டால் நரகம் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் காட்ட நேரிடும். எது எப்படி இருந்தாலும் மேற்காசியாவில் அமைதி உருவாகும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்ப் வெளியிட்ட பகிரங்க மிரட்டலை அடுத்து இப்போது ஹமாஸ் பயங்கரவாதிகள் பணிந்து விட்டனர். உடனடியாக சண்டையை முடிவுக்கு கொண்டு வரவும் அனைத்து பிணை கைதிகளை விடுவிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஹமாஸ் பயங்கரவாதத்தை பாலஸ்தீனின் சுதந்திரமான நிர்வாகத்திடம் ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். காசாவில் அமைதி திரும்ப உதவி செய்த அதிபர் ட்ரம்ப் அரபு, முஸ்லிம் நாடுகள், சர்வதேச நட்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஹமாஸ் கூறியுள்ளது. ஹமாஸ் அறிவிப்பை தொடர்ந்து மீண்டும் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிணை கைதிகளை வெளியிட ஹமாஸ் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எனவே காசாவில் உடனடியாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். காசாவில் இப்போது 48 பிணை கைதிகள் ஹமாஸ் வசம் உள்ளனர். இதில் 20 பேர் மட்டுமே உயிருடன் உள்ளனர். இவர்கள் அனைவரையும் ஹமாஸ் விடுதலை செய்யப் போவதாக அறிவித்துவிட்டது.